வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது யூடியூப் சேனலில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், தயவு செஞ்சு போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இன்டர்வியூ எடுத்தது அனுபவா சோப்ரா அவர்கள். அவங்க வினோத் சோப்ரா இருக்கார்ல, நம்ம 12th ஃபெயில் டைரக்டர், அவரோட மனைவி. அவங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் அவங்க. ஸோ அவங்க இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அஜித் அவர்களை. நிறைய கேள்விலாம் கேட்டு, உண்மையிலே சொல்கிறேங்க, நான் அஜித் ஃபேனே கிடையாது. நான் அஜித் படங்கள் ரொம்ப விரும்பியும் பார்க்க மாட்டேன். பழைய படங்கள், அவரோட பழைய படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், குடும்பத்தோடு உட்காந்து பார்ப்போம். ஆனால் சமீபத்தில் நடிக்கிற படங்களில் எல்லாம் என்ன ஒரே மாசாக இருக்குது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் கொக்க மொக்க அந்தால் பேசுனதை கேட்டுட்டு ஃபேனெல்லாம் கிடையாது, ஃபாலோவராக மாறிட்டேன். ஃபாலோவர், அட்மைரர், என்ன வேணால் சொல்லுங்கள். என்ன மனுஷங்க, எவ்வளோ கிளாரிட்டி அந்த அவரோட ஐடியாவில், அவரோட தாட்ஸு, அவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு பர்சன். சே, வேற லெவல். நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தார் அந்த வீடியோவில். வாழ்க்கையில் ஆரம்பித்து லைஃப் லெசன்ஸ், ஸ்போர்ட்ஸு, அவரோட பர்சனல் லைஃபு, அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்ஸை பற்றி பேசியிருந்தார். அது பயங்கர வைரலாக போச்சு. அது ஃபேன்ஸை பற்றி பேசுகிறப்போ வந்துச்சு. ஃபேன்ஸை பற்றி பேசியிருந்தார், கவர்னன்ஸை பற்றி பேசியிருந்தார், எல்லாத்தையும் பற்றி பேசியிருந்தார். அந்த 1 மணி நேரம் நினைக்கிற அந்த வீடியோ, அதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு புதிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் வாழ்க்கையில். அவ்வளோ அருமையான ஒரு இன்டர்வியூ, அவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்கான வியூஸ் எல்லாம். பொதுவாக ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க சைட் எடுத்துப்பாங்க, ஏதாவது ஒரு சைட், லெஃப்ட்டோ ரைட்டோ எடுத்துப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும் அந்த ஸ்பெக்ட்ரம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க. ஆனால் ஆப்டிமிஸ்டிக்காக சென்ட்ரிஸ்டாக நடுநிலையாக இருந்து பார்க்குறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். அதிகமாக விமர்சனம் வைப்பாங்கன்னா அவர் பேசுகிறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையான கருத்துக்கள் அவர் சொன்னதெல்லாம். அதில் எனக்கு பிடிச்ச ரெண்டு எல்லாம் பேசலான்னா, எனக்கு 2 ரொம்ப ரொம்ப அப்படியே மனசை தொட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொன்னார்னா, நான் கடவுளை வேண்டுறப்போ எல்லாருக்கும் அவங்க கேட்குறத கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு, நம்ம கையில் காசு இல்லாதப்போ நம்ம நினைப்போம், சே என் கையில் மட்டும் காசு இருந்துச்சுன்னு வையேன், நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், நான் அவனுக்கு உதவி செய்வேன், இவனுக்கு உதவி செய்வேன், எவ்வளோ தெரியுமோ உதவி செய்வேன் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் காசு வந்தக்கப்புறம் தான் தெரியும் நான் யாருன்னு. அது ஒரு 20 வயசு சம்பாதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அது சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களுக்கு புரியும், புதுசாக சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களுக்கு புரியும். நான் நினச்சிருக்கேன் சின்ன வயசில், எங்கள் அப்பா யாராவது காசு கேட்குறப்போ கொடுக்காமல் இருந்தாங்கன்னா, சே நான் மட்டும் சம்பாதிச்சேன்னு வையேன், நானும் அவனுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் எங்கேயா ட்ரெயினில் போயிட்டுருக்கப்போ யாராவது காசு கேட்டாங்கன்னா நானும் கொடுக்கறது கிடையாது. அவர் சொன்னது எனக்கு தொட்டுட்டு போச்சு. காசு சம்பாதிக்கிறப்போ உன் கையில் காசு இருக்கும், அப்போ நீ கொடுக்குறியா அப்படின்றது அப்போ தான் தெரியும், நீ யாருன்றது அப்போ தான் தெரியும். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் குத்திட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், உண்மை அப்படின்னு. எவ்வளோ அருமையான கருத்து பாருங்களேன். இன்னொரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கேட்பாங்க, துபாயில் இன்டர்வியூ நினச்சின்னு நினைக்கிறேன், துபாயில் நீங்களே எல்லா வேலையும் பண்ணுறீங்களே, சென்னையில் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆளுகள் இருப்பாங்க, சர்வன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ யாருமே இல்லையே, நீங்களே எல்லாத்தையும் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எந்தெந்த வேலையை எப்படி பார்க்கணுன்னு, அதனால் எனக்கு பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், காசு இருக்கிறனால
சர்வன்ஸ் யாரும் வச்சுக்கல. நிறைய வேலை இருக்கும். கரெக்டாக அவங்க வந்து ஜிம்முக்கு போகணும், ஷூட்டுக்கு போகணும், திருப்பி வரணும், அங்கே இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அங்கே இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஹெல்ப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் டைமை சேவ் பண்ணலாம் அப்படின்னு. அதுதானே தவிர வந்து வேறு எதுவும் காரணமும் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்லுவார், நான் நிறையா இதுக்கு ஹெல்ப்பர்ஸ் வச்சுருந்தோன்னு வைங்க, எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்பர்ஸ் வச்சுருந்தா எல்லா வேலையும் நம்ம அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் அது எவ்வளோ இது பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். அவன் ஏதாவது உதவி செய்வான், இவன் ஏதாவது உதவி செய்வான்னு 2-3 வாட்டி நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கி பாருங்கள். அடுத்த வாட்டியும் நீங்கள் அவங்களே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்களாக ஏதாவது ஒரு வேலையை போய் செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும் அடுத்த வாட்டி அந்த வேலையை போய் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகான கருத்து இல்லை? அது நமக்கு தெரியும், நமக்குள்ளே இருக்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் தேவை அதை வந்து பூஸ்ட் பண்ணி விட. அதுக்கப்புறம் ஃபேன்ஸை பற்றிலாம் பேசியிருந்தார். இந்த கூட்டம் சேர்க்குற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அவர் எங்கே போனாலும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, எங்கே போனாலும் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், என் பையனை என் பொண்ணை கூட என்னால் போய் ஸ்கூலில் விட முடியல. எப்பா நீங்கள் ஏன்ப்பா மற்ற அப்பா அம்மா மாதிரி நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா மீடியா வந்து நல்லா பொழந்து கெட்டினார். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உண்மை இதெல்லாம் யாரால் வருது? இவ்வளோ ஃபேன் ஃபைட்டு அப்படின்றது வந்து யாரால் வருது? மீடியா. அது எந்த மீடியாவானா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், போட்டு நீங்கள் உசுப்பேத்தி விட்றீங்க. ஒரு யூடியூப்பில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதா, தளபதி படத்துக்கு வந்து இவ்வளோ லைக்ஸ் 1 மணி நேரத்தில், பார்த்தியா அஜித் படத்துக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறது யார்? ஒரு போஸ்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேய் அடுத்த வாட்டி என் தலைவர் படம் வந்துச்சுன்னா எவ்வளோ இது லைக்ஸ் போடுறேன் பாடுறா, அங்கேருந்தே ஆரம்பிக்குது வார். கரெக்டாக தியேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தியா இவ்வளோ கட் அவுட்டு, எவ்வளோ பேர் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட். இப்போது விஜய் படம் ரிலீஸ் ஆச்சா ஒரு போஸ்ட். அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, வரேன் பாடுறா, நான் அடுத்த படத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் பார். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத சொன்னார். ரொம்ப அருமையாக சொன்னார். ஏண்டா தியேட்டருக்காரன் கஷ்டப்பட்டு பணம் போட்டு சீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நாங்கள் கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் உடைக்கிறது வந்து எவ்வளோ முட்டாள்தனன்றதையும் சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். நான் வந்து சமீபமாக ஒரு டிரான்சிஷன் பார்க்குறேன். அது அஜித்குமார் கிட்ட மட்டும் இல்லை, அவரோட ஃபேன்ஸ் கிட்டே இருந்தோம். முன்னாடிலாம் அஜித்குமார் ஃபேன்ஸும் வந்து ரொம்ப இந்த விஜய் ஃபேன்ஸ் மாதிரி தான் தற்குறித்தனமாக சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க கேட்குறாங்க, அஜித் அவர்கள் சொல்கிறத மதிக்கிறாங்க, கேட்டு நடக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டே வராங்க, நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கூட்டம் சேர்க்குறத பற்றி பேசுகிறப்போ தான் கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசினார். அதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்பாருன்னு பாருங்களேன். அந்த கரூர் இன்சிடென்ட் ஒன்று நடக்குது, ஸ்டாம்பைடில் செத்து போகிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு அவர் சொன்னதுக்கு எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது டிவிகே தொண்டர்கள்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண தான் சொல்கிறாங்க, டிஎம்கேலாம் வந்து டிஎம்கேக்கு ஆக்சுவலாக 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணல. அவர் வந்து நடுநிலையாக தான் நின்று பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் மட்டுமே அது காரணம் கிடையாது. நீங்கள்லாம் விஜய்னு சொன்னீங்கன்னா விஜய் மட்டும் காரணம் கிடையாது, மக்கள் காரணம். கரெக்டாக? எதுக்கு போனீங்க? குழந்தை குட்டிங்களாம் கூட்டின்னு வரணும்னு சொன்னாங்களா? இல்லை, நீங்களே தான் போனீங்க. மக்கள் காரணம், மீடியா முக்கியமான காரணம். ஏன் சென்னையிலேருந்து விஜய் கிளம்புறதுலேருந்து லைவ் விஜய் வரார் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு உங்கள் விஜய்னு ஹைப் ஏற்றோம்ல, அது அப்படியே தூண்டி விடும்ல, போய் வராராம் போய் பார்ப்போம்ப்பான்னு. அப்போ கூட்டம் இயல்பாகவே அதிகமாகும். கரெக்டாக? அப்போ மீடியாவோட பங்கு எவ்வளோ? மீடியாவும் காரணம். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், நானும் காரணம்னார். நானும் காரணம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அது எவ்வளோ ஹம்பிள் பாருங்கள், அவ்வளோ ஹம்பிள். ஆனால் சில பேர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, ஐயோ கூட்டத்தில் ரவுடி பூந்துட்டாங்க, கத்தியால் வெட்டிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு பொருளை வேறு. இதுதான் வித்தியாசம்.
அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் நடந்தப்போ வந்து ஒரு ஃபேனோட ஃபோனை பிடுங்கினார்ல, அதை பற்றி சொல்லியிருந்தார். எங்கே அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி ப்ரொஹிபிட்டன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் வந்து மீடியா கவர் பண்ணல. நான் வந்து ஒருத்தரோட ஃபோனை பிடிக்கிட்டேன், அதை வந்து கவர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை தான் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சார். கரெக்ட். அவர் பேசுனது எல்லாமே வந்து அவ்வளோ அருமையான கருத்துக்கள், எல்லாமே கரெக்டு. அவர் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு. கவர்மெண்ட்டை பற்றியும் பேசினார். கவர்மெண்ட்டை பற்றி என்ன பேசினார், இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை வந்து அரசியல்வாதிங்க வேறு. ஒரு நாட்டை வழி நடத்துறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எதிர்த்து கேள்வி கேட்கணுமா, அதுக்கு எதிர்க்கட்சி இருக்குது. அவங்க வேலை என்ன, ரூலிங் பார்ட்டி என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்போசிஷனோட வேலை. கரெக்டாக அவர் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார், எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ரன் த கண்ட்ரி அப்படின்னார். எல்லாருமே ஏதோ நம்ம தான் நாட்டை ஆள்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்களோட வேலை என்ன, நமக்கு வந்து சேவை செஞ்சு நாட்டை பாதுகாப்பாக வழி நடத்தணும். அது அவங்க பண்ணட்டும், நீங்கள் அவங்கள பண்ண விடுங்க 5 வருஷம். அப்போசிஷனோட வேலை என்ன, கேள்வி கேட்குறது, அது அவங்க பண்ணட்டும். திடீர்னு வருவாங்க சமூக காவலாளிங்க அப்படின்னு போட்டு அவங்க வந்து ஒரு நாடகத்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சார். அதுக்கப்புறம் மக்கள் மாதிரியும் சில குற்றச்சாட்டுகளை வச்சார். எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஃப்ரீ பீஸ் குடு 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 குடுன்னு எந்த ஒரு அரசியல் தலைவர் வந்தாலும், எந்த ஒரு கட்சி வந்தாலும் இலவசத்தை வாங்க தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே கஜானாவில் காசு காலி ஆகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஸ்கூலுக்கு போறியா படி, வேலைக்கு போறியா உன் வேலையை ஒழுங்காக பாரு. என் படம் வந்துச்சா இல்லை ஏதாவது ஒரு படம் வருதா, போய் சும்மா படத்தை பார்த்துட்டு வா. மற்றபடி உன் குடும்பத்தை பார்த்துக்கோ, நீ ஒழுங்காயிரு, நாடு தன்னால் முன்னேறோன்னு. என்ன ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான வியூ பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு நிறையா தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையில். நீங்கள் ஏதாவது குழம்பி போயிருப்பீங்க, அதிலான ஒரு பாதை கிடைக்கும், ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க. கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ பார்த்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுப்பீங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு இன்டர்வியூ அஜித் அவர்கள் கொடுத்தது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. நான் அந்த வீடியோ அந்த இன்டர்வியூ பார்த்தேன், அதனால் கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப அருமையான இன்டர்வியூ. நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் ஒரே ஒரு மாற்று கருத்து தான் இருந்துச்சு அந்த இன்டர்வியூவில். அவர் எப்படி தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ வந்து நான் நேற்று நைட்டு 2 மணி நேரம் தான் தூங்குனேன் அப்படின்னாரு. அதனால் அஜித் ஃபேன்ஸ் அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். மினிமம் 6 hours கண்டிப்பாக தூங்கணும். தயவு செஞ்சு தூங்குங்க. 8 hours கூட தூங்குங்க, பிரச்சனையே இல்லை. எனக்கு கண்டிப்பாக தூங்குங்க. நானும் அஜித்தை போல உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சுன்னு வேலை செய்யாதீங்க. 6 hours ஸ்லீப் கண்டிப்பாக முக்கியம். இல்லைனா வந்து முடியாது, உங்கள் பாடி வந்து அடுத்த நாள் ஃபுல்லாக போயிடும். அவர் எப்படி வேலை செய்கிறாரு எனக்கு தெரியல, எனக்கு புரியல அது எப்படின்னு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.